வணக்கம். நாம எல்லாரும் ஓட்டு போடுறோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஓட்டு என்ற இடத்துல என்ன நடக்குது? தேர்தல் வாக்கு எண்ணும் முறையில சில குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். நாம நினைக்கிற மாதிரி வாக்கு என்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை நம்ம சரியா கவனிக்கணும்னு சொல்றாரு. சரி வாங்க, உள்ள என்னதான் இருக்குன்னு ஒன்னொன்னா பாத்துரலாம். முதல்ல அந்த கவுண்டிங் சென்டருக்குள்ள போவோம். அது எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன ஐடியா வேணும்ல. அது ரொம்பவே பாதுகாப்பான ஒரு இடம். அங்க குறிப்பிட்ட சில ஆட்களுக்கு மட்டும்தான் உள்ள போகவே அனுமதி இருக்கும். அந்த இடத்தோட முழு கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்குன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்ற தேர்தல் நடத்தும் அதிகாரி கிட்ட தான். பொதுவா இவங்க மாவட்ட ஆட்சியர் இல்லனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருப்பாங்க. அவங்க தான் அங்க நடக்கிற எல்லாத்துக்கும் பொறுப்பு. ரொம்ப பெரிய பொறுப்பு அது. இப்பதான் விஷயமே சுவாரஸ்யமா ஆகுது. இந்த குற்றச்சாட்டுல முக்கியமா பேசப்படுற ஒரு இடம் தான் இந்த ஐடி விங். ஒவ்வொரு டேபிள்ல இருந்தும் எண்ணப்பட்ட ஓட்டு விவரங்கள் ஃபைனல் ரிசல்ட்டா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஐடி விங்குக்கு தான் அனுப்பப்படுதுன்னு அவர் சொல்றாரு. இந்த செட்டப் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. அதாவது கட்சிகளோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது முக்கியமான முடிவுகள் எல்லாம் வேற ஒரு பாதுகாக்கப்பட்ட ரூம்ல எடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த ரூம்ல ரிட்டர்னிங் ஆபீசரும் மத்திய அரசு பிரதிநிதியும் இருப்பாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க சொல்றத வச்சு பார்த்தா முதல்ல கவுண்டிங் டேபிள்ல இருந்து வர்ற டேட்டா நேரா ஐடி விங்குக்கு போகுது. அப்புறம் ரிட்டர்னிங் ஆபீசரும் மத்திய அரசு அதிகாரியும் ஒரு தனிப்பட்ட மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. அங்கதான் இந்த ஓட்டு எண்கள்ல மாற்றம் செய்யப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. கடைசியா அப்படி மாத்தின எண்கள் தான் பொதுவா அறிவிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு பூத்ல 75% ஓட்டு பதிவாயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் 550 செல்லுபடியாகிற ஓட்டுகள் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த 550 ஓட்டுகளும் எப்படி யாருக்கு பிரிச்சு கொடுக்கப்படுது? இங்கதான் அந்த குற்றச்சாட்டோட முக்கியமான பாயிண்டே வருது. இந்த 550 ஓட்டுல ஆளும் கட்சிக்கு ஒரு ரவுண்டான நம்பர், அதாவது 300 ஓட்டுன்னு ஒதுக்கிட்டு நோட்டாவுக்கு 25, அப்புறம் மீதி இருக்கிற ஓட்டுகளை மற்ற கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்கறதா அவங்க சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதுசா எந்த ஓட்டையும் உருவாக்கல, ஆனா சின்ன கட்சிகளுக்கும் நோட்டாவுக்கும் போன ஓட்டுகளை எடுத்து ஆளும் கட்சிக்கு சேர்த்துடுறாங்க. இதுதான் அவங்களோட மைய குற்றச்சாட்டு. வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்லாம இதுக்கு ஒரு தீர்வும் இருக்குன்னு சொல்றாரு. அந்த தீர்வு வேற ஒண்ணுமில்ல, நம்மள மாதிரி மக்களும் கட்சி ஏஜென்ட்டுகளும் இன்னும் கொஞ்சம் உஷாரா சுறுசுறுப்பா இருக்கணுங்கிறது தான். பாருங்க, சாதாரணமா ஒரு வேட்பாளருக்கு 1-2 ஏஜென்ட் தான் இருப்பாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அது பத்தாது. குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30 பேருக்காவது அனுமதி வாங்கி அதிகாரிகளுக்கு பக்கத்துல முக்கியமான இடங்கள்ல அவங்களை உட்கார வைக்கணும்னு சொல்றாரு. சும்மா வேடிக்கை பார்க்காம ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு நாம எப்படி தயாராகணும்? குறைஞ்சது 20-30 பேருக்கு பாஸ் வாங்கணும். விஷயம் தெரிஞ்ச தைரியமா பேசக்கூடிய ஆட்களை கரெக்டான இடத்துல நிறுத்தணும். ஏதாவது தப்பா நடக்குதுன்னு தோணுச்சுன்னா உடனே கொடுக்கறதுக்கு புகார்களை முன்னாடியே எழுதி கையில வச்சுக்கணும். மறக்காதீங்க, உள்ள செல்போன் கிடையாது, வெளியே யார்கிட்டயும் பேச முடியாது. அதனால எல்லாத்தையும் பிளான் பண்ணி போகணும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்ச பிறகும் ஓட்டு எண்ணிக்கையை பொதுவா டிஸ்ப்ளே பண்ண சொல்லி கேட்கணும்னு வலியுறுத்துறாங்க. கடைசியா அவங்க சொல்ற மெசேஜ் வெறும் கட்சி ஏஜென்ட்டுகளுக்கு மட்டும் இல்ல, அது நம்ம எல்லோருக்குமான ஒரு அழைப்பு. நம்ம அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை நாம நினைவில் வச்சுக்கணும். இந்திய குடிமகனாகிய நான். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி பெரிய சக்தி இருக்கு. இந்த ஜனநாயகத்தை காப்பாத்துற அதிகாரம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குன்னு அவர் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறார்.